ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே தன்னுடைய சீஷர்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது சொல்லுகிற ஒரு காரியம். இது என்ன ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்? கல்வாரி சிலுவையிலே அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகும் பலியாய் தன்னை ஒப்பு கொடுக்கப்பட போகிற அந்த நேரத்திற்காய், அந்த நாட்களுக்காய் விசேஷமாய் தன்னுடைய சீஷர்களோடு சொல்லியிருக்கிற ஒரு காரியம். பிரியமானவர்களே, அதே போல் அன்றைக்கு சீஷருடைய வாழ்க்கையிலும் இந்த காரியம் நடந்தது. இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த அந்த நேரத்திலே சீஷர்கள் எல்லாரும் துக்கமுகமாய் யூதர்களுக்கு பயந்து வீட்டை பூட்டி கொண்டு அமைதியாய் அமர்ந்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர்கள் துக்கம் மகா கொடிதாக இருந்தது. இன்றைக்கும் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் துக்கத்திற்கு நேராய் நடத்துகிறதாய் சில சூழ்நிலைகள். ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான துக்கங்கள் உண்டு. அதிலே முதலாவது ஒரு துக்கம், அவனுடைய வாழ்க்கையிலே கண்ணீர், தாங்க முடியாத வேதனை, அது நிமித்தமாய் அவன் வடிக்கிற கண்ணீர், அந்த துக்கத்தின் அதிகப்படியாக அவன் கண்களிலிருந்து வழிகிற கண்ணீர். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே கண்ணீர். எரேமியா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதியண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன், இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன். இன்றைக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு நம் தேவன் பிதாவாயிருக்கிறார். அவர் என்ன செய்கிறாராம்? நம்முடைய கண்ணீரை, நம்முடைய அழுகையை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் மட்டுமல்ல, நம்மை வழி நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அதே போல பரிசுத்த வேதாகமத்தில் அன்னாள் என்ற ஒரு சகோதரியை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அன்னாளுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அன்னாளுக்கு எல்லா நன்மைகளும் இருந்தது. ஆனால் அன்னாளுக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. எத்தனை வேதனை, எத்தனை கண்ணீர். அந்த நேரத்திலே அந்த தாய் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து வீழ்ந்து கிடக்கிறாள். கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிறார். 10ஆம் வசனத்திலே 1 சாமுவேல் 1:10 நாம் பார்க்கிறோம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறார்? மனம் கசந்து போய் மிகவும் அழுது மனம் உடைந்து நொறுங்கி போய் ஆண்டவருடைய பாதத்தில் வீழ்ந்து கிடக்கிறார். குழந்தை இல்லை என்ற சூழ்நிலை எப்படி என்பதை நான் அறிவேன். எங்களுக்கு திருமணமாகி 7 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் கிருபையாய் எங்களுக்கு ஒரு ஆண் மகனை கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த வேதனை என்ன என்பதை நன்றாய் அறிந்தவன். அதே போல் அன்னாளுடைய வாழ்க்கையிலும் அவ்வளவு வேதனை, அவ்வளவு கசப்பு. மனம் கசந்து அழுதாள். தேவன் என்ன செய்தார் பாருங்கள். 20ஆம் வசனத்திலே, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார்.
அன்னாளுடைய கண்ணீர், அன்னாளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுபடி செய்த ஆண்டவர் இன்றைக்கும் அதே போல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியாய் கடந்து சென்றது நிமித்தமாய் அநேக இக்கட்டுகள், அநேக வேதனைகள், தாங்குனா துயரங்கள் இவைகள் வழியாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களோ, அந்நாளுக்கு இறங்கின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்கும் இறங்குவதற்கு ஆவலோடு இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுபடி செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே நாயின் என்னும் ஒரு ஊருக்கு அவரும் அவருடைய சிஷ்யர்களும் கடந்து சென்று கொண்டிருந்த பொழுது, அந்த ஊர் வாசல் அருகே அவர்கள் வந்த பொழுது மரித்து போன ஒரு வாலிபனை சுமந்து கொண்டு ஊரார் வருகிறதை இயேசு கண்டார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்திலிருந்து நாம் இதை பார்க்கிறோம். அவர் அந்த ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகினார். அந்த தாயினுடைய கண்ணீரை பார்த்தார். அழாதே என்று சொல்லி, அழாதே மகளே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது இயேசு, வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து புறப்பட்ட வல்லமை அந்த மனிதனை உயிரடைய செய்தது. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயின் இடத்தில் ஒப்புவித்தார். அந்த தாய்க்கு எவ்வளவு துக்கம் இருந்திருக்கும். ஆனால் பாருங்க, இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அந்த தாயின் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி செய்தாரே. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் இப்படிதான் மரித்து போன நிலையில் இருக்கிறது. இனி அவ்வளவுதான் பிரதர், எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று சொல்லி கண்ணீரோடு அன்றைக்கு அந்த தாயை போல துக்கத்தோடு இருக்கிறீர்களோ, இயேசு உங்கள் அருகே வரும் பொழுது, உங்களை தொடும் பொழுது, உங்கள் உள்ளத்திற்குள் வரும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி ஒரு அற்புதத்தை செய்வாய். மரித்த போன அந்த காரியங்களுக்குள்ளாக அவருடைய ஜீவன் இறங்கும்படி செய்வார். அது மீண்டும் உயிர் பெற்று எழும்படி செய்வார். ஆம்பிரியமானவர்களே, அன்றைக்கு நாயின் ஊர் விதவையின் கண்ணீரை துடைத்த ஆண்டவர், அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் அதே காரியத்தை செய்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது பாருங்கள், பரிசுத்த வேதாகமத்தில் பாவத்தின் நிமித்தம் துக்கப்பட்டு கதறி அழுத ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். எஸ்ராவின் புஸ்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலே நாம் இதை பார்க்கிறோம். அந்தி பலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கார்படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிற்று. எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களில் தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. பாவத்து நிமித்தம் துக்கப்பட்டு கதறி அழுகிற ஒரு ஜெபம். பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கும் என்று சொன்னால் அங்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். அப்பொழுது அவனுடைய இருதயத்திற்குள் துக்கம், பொல்லாத பிசாசானவன் கொண்டு வந்து போடுகிற துக்கம்,
அது பயங்கரமான ஒரு சூழ்நிலை அந்த மனிதனுடைய வாழ்க்கையில உண்டாக்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது ஒரு பெரிய சமாதானம், ஒரு உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷம். ஆனால் பாவம் அந்த மனிதனுக்குள் வரும் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில பாவத்தின் நிமித்தம் துக்கம், பாவத்தின் நிமித்தம் துக்கம். ஆகவேதான் பாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். அவர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம் பாவ கரைகளால் நீங்கி சுத்திகரித்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாய் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்குகிற சர்வ வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். பாவத்தின் நிமித்தம் துக்கத்தோடு இருக்கிறீர்களோ? ஐயோ, தெரிந்தோ தெரியாமலோ இந்த தவறை செய்து விட்டேன் ஐயா, என் இருதயம் என்னை வாட்டி வதைக்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிறீர்களா? உங்கள் பாவம் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அவைகளை பஞ்சை போல வெண்மையாக்க வல்லமையுள்ள தேவன் அவர். அவரிடத்தில் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிற எவனும் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவருடைய பாதத்திலே நம்முடைய குறைகளை குற்றங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டு விடும் பொழுது அவர் நமக்கு இரக்கத்தை கொடுக்கிறார். அது நிமித்தம், பாவத்தின் நிமித்தம் நம் வாழ்க்கையிலே காணப்படுகின்ற துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக யாபேஸ் என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த யாபேஸ் என்ற மனிதனை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது, யாபேஸ் அவனை குறித்து ஒரே ஒரு வசனம் 1 நாளாகமங்களில் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். ஆனால் பாருங்க, அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். அதற்காக யாபேஸ் 10ஆம் வசனத்திலே ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிற ஒரு விண்ணப்பம். என்ன விண்ணப்பம் தெரியுமா? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இயேசு உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் உள்ளத்திலே வரும் பொழுது உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும்படி செய்வார், மாறும்படி செய்வார். அன்றைக்கு சீஷர்களுடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடந்தது. அவருடைய துக்கம் எப்படி சந்தோஷமாய் மாறிற்று? யோவான் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். துக்கத்தோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. யூதர்களுக்கு பயந்து போய் கதவெல்லாம் பூட்டிட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாங்க, வேதனையோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. அதற்கு மத்தியிலே உயிருள்ள ஆண்டவராய், மாமிசமும் இரத்தமும் உடையவராய் அவர்கள் நடுவே இறங்கி வந்தார். உங்களுக்கு சமாதானம் என்றார். சீஷர்களுக்கு மத்தியில் இறங்கி வந்த அவள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது, எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, எந்த காரியம் உங்களை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறது, எந்த காரியம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, அதனால் துக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், இன்றைக்கு கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவிக்கப் போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி செய்வார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, உடைய வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என்ன காரியத்தின் நிமித்தமாய் வேதனையோடு அமர்ந்திருக்கிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, இப்பொழுதே அந்த காரியத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவீராக. அவருடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் மரித்த நிலையில் இருக்கிறதோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு அவைகள் உயிர் படையும்படி ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்கிறீரப்பா. என்ன காரியத்தின் நிமித்தம் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்களோ, வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறாங்களோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அபரிமிதமாய் ஊற்றப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.